போலீஸ்கான குத்துருக்கு போலீஸ் அறுத்து போட்டுருக்கியா? அறுத்துருவேன். ரயில் இறங்கினா ஜெயில போட்டா பெயிலு. இந்த தவம் இருக்கிற வரைக்கும் இந்த தவம் கூட புடுங்க முடியாது. அவன் நினைச்சா இவ்வளவுதான் எல்லாம். பாத்துக்க உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. நான் அந்த பக்கம் நிக்கிறேன். ஏய் நான் கலாய்க்கிறியா? இல்ல முடி வச்சிருக்கேன்னு பார்த்தேன் நான். A few years later. கண்டதையும் கையில் சுட்டிக் கொண்டு பிஞ்சிலேயே பழுத்தது போல ஏறினா ரயிலு, இறங்கினா ஜெயிலு, போட்டா பெயிலு என்று பஞ்ச் டயலாக் பேசிய இவர்தான் தற்போது கொள்ளை வழக்கில் ஜெயிலுக்கு போக வேனில் ஏறும் தவம் என்கிற பிரதீப். ஏப்பா தவம் என்னப்பா இது? என்ன தம்பி என்னாச்சு? ஏறினா ரயிலு, இறங்கினா ஜெயிலு, போட்டா வெயிலு. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. ஏறுனாக்கா ரயிலு, இறங்கினாக்கா ஜெயிலு, வாங்குனங்க வெயிலு, வாழ்க்கையில வெயிலு. Hello guys, welcome back to another episode of Pulling Our Roast. ஐய கொட்டைய போட்டு செடிய வளர்த்து மாறி போல முடிய வளர்த்து பல்லாவரம் ஊருக்குள்ள எங்க கானா விமலன போல யாரோ இல்லப்பா. பல்லாவரம் ஊருக்குள்ள கேட்டுக்க எங்க தம்பிங்க எல்லாம் எங்க அண்ணா மேல விமலண்ணா மேல. அடுத்த லைன் அப்புறட்டா கட் பண்ண, அதே இடத்துல சுத்தாத. அவ்வளோ பாசம் வச்சுக்கிறோம்ப்பா. எங்க கானா விமலண்ணனுக்கு ஒண்ணுனா பல்லாவர பசங்க உயிரை கொடுப்பாங்கப்பா. எனக்கு விமலண்ணா தான்ப்பா எங்களுக்கு எல்லாமே. எங்க விமலண்ணனுக்கு ஒண்ணுனா ஒருத்தரை பத்தி பாடுறது ஓகே, ஆனா இந்த அளவுக்கு யாரையா அந்த விமலன்னா? யோ யாருன்னு தெரியலையே. யார் யாவரு எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. பல்லாவரத்துல இருந்து யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு விமலன்னா யாருன்னு தெரிஞ்சிருக்கும். மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. சாரி, எனக்கு தெரியாது. இதுல ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பாட்டை பாடினவர் வந்து ஒரு கானா சிங்கராம் அப்படின்னு அவரோட ப்ரொஃபைல்ல அவர் வந்து போட்டு வச்சிருக்காரு. இவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆடு. அவர் பாடினத பாட்டுன்னு கூட சொல்ல முடியாது. ஏண்டா வாய்க்கு வர்றதெல்லாம் உளறி கொட்டினா அதுக்கு பேர் கானா பாட்டடா. எங்க புதிய இன்னும் ஒரு முறை பாடு. எங்க அண்ணா செஞ்சுத்தலாம் தாராளம். எங்க அண்ணா போடல யாரும் இல்லப்பா. பல்லாவரம் ஊரு கொல்ல எங்க கானா விமலண்ணா போடல யாரும் இல்லடா. பல்லாவரம் ஊரு கொல்ல எங்க அண்ணா மைக்க பிச்சாருனா தாறுமாறா தீச்சு விட்டுருவாரு கச்சேரியில. எங்க விமலண்ணா மைக்க பிச்சாருனா கச்சேரியில தாறுமாறா தீச்சு விட்டுருவாரு எங்க கானா விமலண்ணா. இன்னொரு கிட்னிய கூட எடுத்துக்கங்கடா. அவனை பாடுறதுன்னு பாட்ட சொல்லுங்கடா. Hey Maskarthi, what is this man? யார் மேன் உன் மண்டையில கார குழம்பு கொட்டி குங்குமப்பூ தூவி விட்டது? நான் ப்ரோ தரை தொடக்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க போல. இப்படி வெறும் கையில தொடச்சிட்டு இருந்தா ரொம்ப டைம் எடுக்கும். இந்தாப்பா இத வச்சு தொடச்சேன்னா குயிக்கா வேலை முடிஞ்சிடும். மச்சான் யாரா இவனுங்க? அவன் பைத்தியங்க. அப்படி அங்க என்ன இருக்குன்னு சொக்கா கூட போடாம ரீல்ஸ் பண்ணிருக்காங்க. என் ஆம்ச தொடுங்க, என் ஆம்ச தொடுங்க சார். எங்க இருக்கு? அதான் அந்த ஷோல்டர் கீழே குலகலன்னு இருக்கே, அதான் அம்சம். பாத்துப்பா இப்படி சொக்கா இல்லாம தெருவுல நின்று ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா பிரியாணில இருந்து விழுந்த லெக் பீஸ் நினைச்சு நாய்க்கு வந்து கவிட போகுது. விமானத்துல ஏறி வெளிநாடு போனாலும் விரட்டி வந்து கிடைக்கும்ல. ப்ரோ எந்த காலேஜ் ப்ரோ படிக்கிறீங்க? பச்சா பாஸ் படிங்களா? நல்ல காலேஜ் ப்ரோ. ஒரு கொஸ்டின் கேக்குறேன் ப்ரோ. தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை ப்ரோ? பச்சா பாஸ் கிட்ட தமிழ் பத்தி கேட்கலாமா? உன்கிட்ட தமிழை பத்தி கேட்காம பின்ன தமனாவை பத்தியா கேட்க சொல்ற?
பச்சை பாசிக்கிட்ட தமிழ் பத்தி கேட்கலாமா? சாமா எடுத்தமா தலையில வெட்டமா போயினே இருக்கும். அப்படி பொத்திண்டி நில்லையா ஓரமா சாமான எடுத்து தலையில வெட்டு வரான். ஏதோ பர்த்டேக்கு கேக் வெட்டுற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதுல அவருக்கு பெருமை வேற. இது உனக்கு ஒரு பெருமையாடா. நெக்ஸ்ட் டைம் யாராவது ஒன்னு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மதிச்சு உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டாங்க அப்படின்னா, எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்க, என்கிட்ட படிப்பை பத்தி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிடு. அதை விட்டுவிட்டு சாமான எடுத்து தலையில வெட்டுவேன், கட்டை எடுத்து மொட்டை பண்ணுவேன்னு சமாளிக்காத. ஒண்ணும் தெரியாது மண்ணு ஏற்கனவே நான் ரொம்ப மூளை சூடி. ரொம்ப மூளை சூடா? என்ன பயந்துட்டியா? அக்கல் என்ன கட்டிங்களா? வச்சிப்போ குப்பி வாயா. அவன் மூளை ரொம்ப சூடா இருக்கான். கேஸ் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அவன் தலையில 2 கொத்து பரோட்டா போட்டு எடுத்துட்டு வா. பெட்ஷீட்டை கூட விட்டு வைக்க மாட்டீங்களாடா? ஆனா இந்த Dress உங்களுக்கு நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. இந்த பெட்ஷீட் Dress நல்லா இருக்கு மேடம். நான் கூட தீபாவளிக்கு இதுல பேண்ட் தைக்கலாம்னு இருக்கேன். என்னடா இது கறி வெட்டுற கட்டை மாதிரி இருக்கு, இத்தனை வெட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு வீடியோ கீழே போடுறேன். ஷேர் பட்டில் ஃபர்ஸ்ட் இருப்பான். அவனை மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. 20 வருஷம் கழிச்சு இப்படிதான் சுத்தின்னு இருப்பான். அவங்க பார்க்க நல்லா தாண்டா இருக்காங்க. நீ பண்றத பார்த்தாதான் ஏதோ பைத்தியம் மாதிரி இருக்கு. ஏன்டா அந்த போஸ்ட்ல கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சிருக்க? நிறைய பேர் வந்து கழுவி ஊத்தி இருப்பாங்க போல. 20 வருஷம் கழிச்சு ஒன்ன மாதிரி மாறாம இருந்தா சந்தோஷம். அது என்னடா பேரு? மிஸ்டர் கூலி புள்ள. பேசாம மிஸ்டர் கீரி புள்ளன்னு வச்சுக்கோ, கரெக்டா இருக்கும். ஓகே கைஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இன்னும் ஒரு தரமான சம்பவத்துல வந்து உங்களை சந்திக்கிறேன். அப்போ வரட்டா, பாய். Let's go. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit, and the coffee ain't hit yet, damn ain't that great. I don't wanna go to work, cause my boss is a jerk, and I'm not even that paid. I need a change in my life, cause I don't feel alive, and there's nothing that makes me happy. Hold my beer for a minute, I'm about to quit my job, cash in for